வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA 23rd சீசன் மேட்ச் 22ஓட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜோஹானஸ்பர்க் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்க. பட் அவங்க அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 118 ரன்ஸ்க்கு 19 ஓவர்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ரொம்பவே பிலோ ஸ்கோர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 160 to 170 அந்த மாதிரி ரேஞ்சில் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி ஒரு டிஃபெண்டபிள் டோட்டலாக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால அவ்வளோதான் அடிக்க முடிஞ்சது. நல்ல ஒரு பவுலிங் போட்டாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். லூத்தோ சிப்பம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் விக்கெட் மேடின் எடுத்திருந்தார். டானவன் ஃபெரேரா அவர் பார்த்தீங்கன்னா 2 நல்ல கேட்ச் எடுத்திருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பியர்ஸ் ஸ்வான்பயல் அவர் அடித்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டானவன் ஃபெரேரா வந்து ஒன் ஹேண்டில் வந்து கேட்ச் பிடிப்பார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேபுலஸ் கேட்சாக இருந்தது. லூத்தோ சிப்பம்ல பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஹார்டஸ் வில்லியோன் அவர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் வந்து நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட மெயின் பவுலர்ஸில் இன்ஜுரி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பவுலர்ஸ் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 118 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இம்ரான் தாஹிர் நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டு அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். பத்திரானா பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். பட் ஸ்டில் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு 8 எக்கனாமியில் தான் வந்து போட்டார். இனிமே அந்த ஒரு ரிதமில் வரலன்னே சொல்லலாம் மதிஷா பாத்திரானா. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிடக்கூடாதுன்ட்டு லைட்டாக வந்து ஒரு பவுலிங் ஆக்ஷனை வந்து மாற்றிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எஃபர்ட் ஃப்ரம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். சன்ரைசர்ஸ் பேட்டிங்கில் பார்த்தோம்னா டேவிட் பெட்டிங்கம் ஓப்பனிங்கில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க் ஹான்சன் அவர் வந்து ஒரு 22 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஓவரால் இவங்க 3 பேர் ஏதோ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 119 ரன்ஸ் அடிக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 119 ரன்ஸை வந்து 16 ஓவர்ஸில் வந்து அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அவங்க பார்த்தீங்கன்னா 14 ஓவர்ஸ்லேயே முடிச்சு போனஸ் பாயிண்ட்டையும் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விக்டரி ஃப்ரம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வித் போனஸ் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து மெயின் க்ரூஷியல் பாயிண்ட். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே நல்ல ஒரு 76 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்ட்ரகிள் ஆனார். போக போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாக் ஆடினார். அவர் வந்து ஒரு 76 ரன்ஸ். தென் ஒன் டவுனில் நேற்று ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. விஹான் லூபே அவரை கொண்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்மி. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ஓவர்ஸ் எடுத்துக்காமல் கரெக்டாக 14 ஓவர்ஸில் முடிச்சு ஒரு போனஸ் பாயிண்டோட விக்டரி பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பவுலிங்கில் பார்த்தோன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து விக்கெட் எடுத்திருந்தார். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விக்கெட் தான் போச்சு. பியர்ஸ் ஸ்வான்பயல் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அடுத்து இருக்கிற பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபராக இருக்குது. அதுக்கப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் டிஃபராக இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் வரி பண்ண தேவை கிடையாது. பட் இன்னுமே வந்து ஏதோ ஒரு வின் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட் பிளே ஆஃப்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பொசிஷனில் தான் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா டாப் 4 இருக்காங்களா அவங்க தான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு அதிகம் வர சான்சஸ் இருக்கும். பால் ராயல்ஸ், MA கேப் டவுன், தென் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ இந்த 4 டீம் தான் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏன்னா குவாலிஃபையர் 1 வந்து யார் விளையாட போகிறாங்கிறது நம்ம இப்போயே அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாலே தெரியும். எப்படி பார்த்தாலும் பால் ராயல்ஸ் அண்ட் MA கேப்டன் தான் விளையாட போகிறாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அவங்க வந்து அது போனஸ் பாயிண்டோட வின் பண்ணாங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் டு மேக் குவாலிஃபையர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹோப் ஒரு நல்ல ஒரு விக்டரி ஃப்ரம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வித் போனஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து ப்ளஸ். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். பட் டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா அவரோட எப்போவுமே ஆடுற நாக் மாதிரி கிடையாது. பட் நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து இந்த ஸ்கோர் அடிச்சிருந்தார். பட் ஒரு நல்ல ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ்லாம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.